புதுச்சேரி காங்கிரஸ் அரசை பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடக் கோரி ஆளுநரின் செயலரிடம் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பதால் நாராயணசாமி அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது. இருந்தபோதிலும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மறுக்கும் நாராயணசாமி தங்களுக்கு போதிய பெரும்பான்மை இருப்பதாக தெரிவித்து வருகிறார். இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, புதுச்சேரி பாஜக தலைவர் சாமிநாதன் மற்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 14 பேர் ஆளுநர் செயலரிடம் மனு அளித்தனர். பெரும்பான்மையை இழந்த காங்கிரஸ் அரசை கலைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லாவிடில் சட்டமன்றத்தை கூட்டி காங்கிரஸ் அரசை பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பெரும்பான்மை எழுந்திருக்கின்றது. அதனால் ஆளுநர் தகுதியை இந்த அரசு எழுந்திருக்கின்றது. அதனால் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு கடிதம் கொடுத்திருக்கின்றோம். ஆளுநர் என்ன சார் சொன்னாங்க? அதுக்கு அவருடைய செயலர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். புதுச்சேரி காங்கிரஸ் அரசு விரைவில் மண்ணை கவ போகிறது என்று முன்னாள் அமைச்சரும் பாஜக நிர்வாகியுமான நமச்சிவாயம் கூறியுள்ளார். அது நிச்சயமா யாரும் பயந்து போகல. தங்களுடைய சுய நினைவோடு தான் எல்லாமே போயிருக்காங்க. இன்றைக்கு தொடர்ந்து முதலமைச்சர் மேல பல்வேறு நேரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை, பல்வேறு அதிருப்தியை சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொலைக்காட்சியிலே நீங்களே கூட அதை பல நேரங்களில் ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் எப்போது வழக்கமாக சொல்கிற பொய்யை தான் திரும்ப சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பொய்யை சொல்லி இந்த மக்களை திரும்ப ஏமாத்திட்டு தான் இருக்காரே தவிர நிச்சயமாக யார் மண்ணை கவ போகிறாங்கன்றது சட்ட ரீதியான நடவடிக்கை வருகின்ற பொழுது மக்கள் தெரிந்து கொள்வார்கள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக சேவையாற்ற வாய்ப்பளித்த இந்திய அரசுக்கு நன்றி என அப்பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கிரண்பேடி தெரிவித்துள்ளார். Whatever was done was a sacred duty, fulfilling my constitutional and moral responsibilities. Puducherry has a very bright future. It's now in the hands of the people. Wishing for a prosperous Puducherry. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி விடுவிக்கப்பட்டது கால தாமதமான நடவடிக்கை என்று திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் அரசியல் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் சீர்குலைத்து அவற்றை கேலிக்குள்ளாக்கியவர் கிரண்பேடி என்று குறிப்பிட்டுள்ளார். அதிகார மோகம் கொண்ட அவரை இத்தனை நாள் பதவியில் வைத்திருந்தது மிகப்பெரிய தவறு என்றும் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் நலத்திட்டங்களை முடக்கி வைத்தவர் கிரண்பேடி என்றும், தேர்தல் நெருக்கத்தில் அவரை விடுவித்தது பாஜகவின் கண்துடைப்பு நாடகம் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கிரண்பேடியை வைத்து பாஜக செய்த தரம் தாழ்ந்த அரசியலையும் முன்னேற்றத்தை பாழ்படுத்திய மிக மோசமான செயலையும் புதுச்சேரி மக்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 25ஆம் தேதி கோவைக்கு வரும் பிரதமர் மோடி புதுச்சேரியிலும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக சாமிநாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி திமுக எம்எல்ஏக்களில் ஒருவர் நாளை ராஜினாமா செய்ய உள்ளதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அன்பழகனுடன் எமது செய்தியாளர் இளமுதன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். திமுக சொல்லுது எதிரணியில் 14 பேர் இருக்க மாட்டாங்க, எதிரணி ஒன்னா வர முடியுமான்னு ஏற்கனவே திமுக அமைப்பாளர் சிவா கேட்டிருக்காரு. 14 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். சிவாவுக்கு கணக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. முதல்ல அவர் விட்டுக்கிற ஒரு எம்எல்ஏ நாளைக்கு ரிசைன் பண்ண போறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் நாளைக்கு ரிசைன் பண்ண போறார். அது முதல்ல அவர் தெரியுமா? தெரியாது. அதனால இந்த திமுக அமைப்பாளர் சிவாவுக்கு 1-2 தெரியாது, எண்ணிக்கையும் தெரியாது, மண்ணும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கு ஆளுங்கட்சியிலேருந்து ஒருவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார், 2 அமைச்சர் இல்லை, 2 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அவங்களே தானா முன் நாங்கள் ரிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையிலே உடம்புல சூடு சொரணம் இருக்குதுன்னா இந்த ஆட்சிக்கு கொடுக்கின்ற ஆதரவு உடனே திரும்ப பெறணும். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி திமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்ய உள்ளதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கு இணங்க நான் இந்த தட்டாஞ்சாவடி புதுச்சேரி மாநிலத்தில் தட்டாஞ்சாவடியில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி என்னை அந்த தொகுதியிலே பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தி என்னை அவர்கள் வெற்றி பெற வைத்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உள்ளேன். அவருடைய விசுவாசியாக தான் நான் உள்ளேன்.
இதனிடையே புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நாளை காலை 9 மணிக்கு பதவியேற்பார் என்று புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னதாக தெலுங்கானாவில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனிடம் குடியரசுத் தலைவர் அறிவித்த கூடுதல் பொறுப்பு அறிவிப்பின் ஆணையை புதுச்சேரி ஆணையர் நேரில் சந்தித்து வழங்கினார். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் அருகே ரவுடியை கொலை செய்ததாக தேடப்பட்ட மற்றொரு ரவுடியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். திருப்பாதிரி புலியூர் சுப்புராயலு நகரைச் சேர்ந்த வீரா என்பவர் மீது பல குற்ற வழக்குகள் உள்ளன. உழவர் சந்தை அருகே பழக்கடை நடத்தி வந்த அவர் நேற்றிரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் வீராவின் வீட்டருகே அவரை சுற்றி வளைத்தனர். தப்பியோட முயன்ற வீராவை அந்த கும்பல் அரிவாள் மற்றும் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொன்றது. இருப்பினும் ஆத்திரம் தீராத அந்த கும்பல் வீராவின் தலையை மட்டும் துண்டித்து கையோடு எடுத்துச் சென்றது. அதன் பிறகு குப்பன்குளம் பகுதியில் கிடந்த தலையை மோப்பநாய் உதவியுடன் போலீசார் மீட்டனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கொலை தொடர்பாக பன்ருட்டி அருகே புதுப்பேட்டை பகுதியில் கிருஷ்ணா, அருண், சுதாகர் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் பிடித்தனர். அப்போது கிருஷ்ணா என்பவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. அதில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி கிருஷ்ணா உயிரிழந்தார். ரவுடிகள் தாக்கியதில் காவல் உதவி ஆய்வாளர் தீபன் காயத்துடன் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு சதீஷ் என்பவரை வீரா கொலை செய்ததாகவும் அதற்கு பழி தீர்ப்பதற்காக வீராவை கிருஷ்ணா கொன்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அது மட்டுமின்றி சதீஷின் வீட்டின் முன்பு ரவுடி வீராவின் தலையை வீசி சென்றதும் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும். மே 3 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தேர்வுகளும், 7ஆம் தேதி கணினி அறிவியல், புள்ளியியல் தேர்வுகளும் நடைபெறும். 11ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட தேர்வுகளும் நடைபெற உள்ளன. 17ஆம் தேதி கணிதம், விலங்கியல் மற்றும் வணிகமும், 19ஆம் தேதி உயிரியல், தாவரவியல் மற்றும் வரலாறு தேர்வுகளும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இறுதியாக மே 21ஆம் தேதி அன்று வேதியியல், கணக்கு பதிவியல் உள்ளிட்ட தேர்வுகள் நடைபெற உள்ளன. தேர்வு எழுத 3 மணி நேரமும், மாணவர்களின் விவரங்களை சரிபார்க்க தனியாக 15 நிமிடங்களும் ஒதுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. குறைக்கப்பட்ட பாடப்பகுதிகளில் இருந்து மட்டுமே பொதுத் தேர்வுக்கான கேள்விகள் இடம்பெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விடைகளை தேர்ந்தெடுத்து பதிலளிக்கக்கூடிய வகையில் கூடுதல் கேள்விகள் இடம்பெறும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டதில் எந்த குழப்பமும் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ பள்ளிகளில் பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டதால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை தமிழக அரசு வெளியிட்டதாக குறிப்பிட்டார். நம்முடைய துறையின் சார்பாக முதலமைச்சரனோடு கலந்து பேசினார். ஆகவே சிபிஎஸ்இ அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அறிவித்து விடலாம் என்று கேட்டால், அட்டவணை சரியாக நாங்கள் போட்டு வைத்திருந்தோம், ஷெட்யூல் அதை உடனடியாக அறிவித்து விடலாம் என்று சொன்ன உடனே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பெரிய குழப்பங்களோ வேதனைகளோ உங்களுக்கு இல்லை, கவலைப்பட தேவையில்லை. தற்போதைய சூழலில் பொதுத் தேர்வுகளை நடத்துவது என்பது மாணவர்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார். அமைப்பில் வந்து இந்த கட்டமைப்பில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போதுமான வகையில் வந்து பாடங்களை வந்து சொல்லித்தரல. இன்னொன்று, ஆன்லைனில் நாங்கள் பண்ண சர்வேல எல்லாருக்கும் 50% மேலே மாணவர்களுக்கு புரியவில்லை. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். இங்கேருந்து நீங்கள் உயர்கல்விக்கு போகும்போது இந்த ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் உயர்கல்வியில் போய் நல்லா வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இந்த தேர்வில் வந்து அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியாமல் படித்து உயர்கல்விக்கு போனாங்கன்னா அங்கே அவங்க ஸ்ட்ரகிள் ஆக போகிறாங்க. மே 3 முதல் 21ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறவிருப்பதால் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் இறுதி வாரத்தில் நடத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தேமுதிக பாமகவை கூட்டணிக்கு அழைக்கும் அளவிற்கு தங்களுக்கு நெருக்கடி இல்லை என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்திருக்கும் பிரத்யேக பேட்டியில் ஸ்டாலின் இவ்வாறு கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உங்க கூட்டணிக்கு வருவதில் உங்களுக்கு ஏதாவது தயக்கம், நெருக்கடிகள் இருக்கா? நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், நெருக்கடியும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. இப்போ இருக்கிற கூட்டணியை நான் அப்படியே டிராவல் பண்ண தான் முடிவு எடுத்துருக்கிறோம். புதுசாக கூட்டணியை பற்றி நாங்கள் இன்னும் சிந்திக்கல. யாரும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணல, நாங்களும் போய் அப்ரோச் பண்ணலை.
அது அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அதனால் அந்த பிரச்சனைக்கே இடமில்லை. தமிழக அரசின் திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்கள் குறித்து டிடிவி தினகரன் கருத்து தெரிவிக்க தேவையில்லை என அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் காஜாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலா தற்போது எந்த அமைப்பில் உள்ளார் என்றும் கேள்வி எழுப்பினார். எந்தவித திட்டங்களும் மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதை எதிர்வருகின்ற தேர்தல் பறைசாற்றும். அதற்கு டிடிவி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை சந்திப்போம், மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம். தனி நபர்களை பற்றி நான் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் முதலில் எந்த இயக்கத்தில் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். பொய்யான தகவல்களை சொல்லி தேர்தலில் வெற்றி பெறலாம் என்ற ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர், திமுக நாட்டு மக்களை மறந்ததன் காரணமாக மக்கள் திமுகவை மறந்துவிட்டதாக தெரிவித்தார். விவசாயிகளை பாதுகாக்கவும் விவசாயம் வளர வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். தைப்பொங்கலுக்கு 1000, கொரோனால் 1000, இந்த தைப்பொங்கலுக்கு 2500, ஒரே வருடத்தில் 4500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம். 100 ரூபாய் உங்களுடைய ஆட்சியில் கொடுத்திருப்பீங்க அந்த மக்களுக்கு? கிடையாது. விலையில்லாம பொருள் கொடுத்தியா? கிடையாது. ஆக மக்கள் துன்பப்படுகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய அரசு அந்த துன்பங்களை களைந்து மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்கின்ற அரசாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வரும் காலத்தில் வீடு இல்லாத மக்களுக்கு அரசே நிலம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும், தமிழகத்தில் குடிமராமத்து பணிகள் மேற்கொண்டதன் காரணமாக இந்த பருவமழையில் அனைத்து ஏரிகளும் நிரம்பி இருப்பதாகவும் கூறினார். ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுவது செல்லுபடியாகாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இன்னைக்கு மக்களிடத்தில் எங்களுக்கு செல்வாக்கு பெருகி இருக்குது, அது பொறுக்க முடியாம போராடத்தெல்லாம் அவனோட பிரச்சாரத்தை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அரசு விமர்சனம் செய்வது, இன்னைக்கு அமைச்சர்களை வசைபாடுவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் வசைபாடுவது, அதை வேண்டுமென்று திட்டமிட்டு இன்னைக்கு பொய்யான செய்தி வெளியிட்டு இன்னைக்கு தேர்வு வருகின்ற காலத்திலே தில்லுமுள்ளு செஞ்சு தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று திரு ஸ்டாலின் கனவு கண்டார். ஒருபோதும் கனவு பலிக்காது. தொடர்ந்து திருச்செந்தூரில் நடைபெற்ற அதிமுக மகளிர் அமைப்பின் கருத்தரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மகளிர் மேம்பாட்டிற்காக அதிமுக செயல்படுத்திய நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் அதிமுக நிறைவேற்றியுள்ளதாகவும், திமுக வாக்குறுதிகளை தேர்தல் முடிந்ததும் மறந்துவிடும் என்றும் விமர்சித்தார். மதுரை சிம்மக்கல் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 12 அடி உயர முழு உருவ வெண்கல சிலையை திமுக தலைவர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றி விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலையானது மதுரை சிம்மக்கல் பகுதியில் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து அந்த சிலையை திறந்து வைக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக மதுரை வந்துள்ள அவர் தற்பொழுது இந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார். மொத்தம் சுமார் 9.5 அடி வெண்கல சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கலைஞர் மறைந்து அதற்கு பிறகாக முதன்முறையாக அண்ணா அறிவாலயத்தில் அவருக்கு சிலை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதிக்கு சிலை திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மதுரை சிம்மக்கல் பகுதியில் முதன்முறையாக, அதாவது பொது இடத்தில் சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் திறந்த இடத்தில் கட்சியினுடைய இடங்களில் திமுக சார்ந்த இடங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதன்முறையாக பொது இடத்தில் இந்த சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்து அதன் பிறகாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை சட்ட போராட்டம் சிலையானது தற்பொழுது இங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பாலகர் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெற்றி. தற்போது சிலை திறப்பு விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கலைஞருடைய சிலை இங்கே நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே வேலுவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல, அதேபோல நம்முடைய
தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இதற்கு பல இடையூறுகள் இருந்தன. ஆனால் அந்த இடையூறுகள் எல்லாம் மீறி தடைகளை எல்லாம் கடந்து திறந்து வைத்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இருந்தாலும் எப்படி தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தை நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றோமோ அதே போல இந்த சிலையும் இந்த இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று அனுமதி பெற்று இதை நிறுவியிருக்கிறோம். மதுரை சிம்மக்கல் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தற்போது சிலையை திறந்து வைத்து அவர் உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். புதுச்சேரிக்கு வந்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீனவ பெண்களுடன் கலந்துரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அப்போது சிறு குறு தொழில் செய்வோரை மத்திய அரசு நசுக்குவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஒருநாள் பயணமாக புதுச்சேரி வந்தார். இதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர் தனி விமானம் மூலமாக புதுச்சேரிக்கு சென்றார். விமான நிலையத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் மீனவ பெண்களுடன் கலந்துரையாடுவதற்காக சோலை நகருக்கு சென்றார். அப்போது ராகுல் காந்தியை காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயவேணி கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுத்து வரவேற்றார். கேட்டுக்கொள்கிறோம். திரு முனுசாமி அவர்கள். இதையடுத்து பேசிய ராகுல் காந்தி சொந்த வீட்டுக்கு வந்ததை போல மேலும் மீனவ சமுதாய மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறது என்பதை தெரிவிப்பதற்காக வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மீனவ பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஆங்கிலத்தில் பேசிய பெண்மணியிடம் தமிழில் முதலில் பேசிவிட்டு பின்னர் ஆங்கிலத்தில் பேசுமாறு அறிவுறுத்தினார். They have brought up 3 girl children. Why don't you speak in Tamil and then he can translate, otherwise people will not understand. I want to convey to you directly. But then nobody will understand. So you speak in Tamil. Okay sir, no problem. Okay sir. மீனவர்களில் ஏழைகள் பணக்காரர்கள் என அனைவருக்கும் சமமான அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதை போன்று ஓய்வூதியம், காப்பீடு, டீசல் மானியம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். Just like we support our farmers, we also have to support our fishermen, which means making sure that they have pension, making sure that they have insurance, making sure they have the right equipment, making sure that the price of diesel, of petrol is kept low. This is the protection for fishermen. தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை பெண்கள் முன்வைத்தனர். அப்போது தங்களுடன் கடலுக்கு வந்து மீன் பிடிப்பதை பார்க்க விரும்புவதாகவும் அப்போதுதான் தங்களின் சிரமங்கள் புரிய வரும் என்றும் ராகுல் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி அதிகரிப்பதற்கு காரணமாக உள்ள சிறு குறு தொழில் செய்வோரை மத்திய அரசு நசுக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். The current government is attacking all small and medium businesses because they want all businesses in India to be controlled by big corporations. We want to strengthen small and medium businesses. மீனவ பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்த ராகுல் காந்தி தான் மீண்டும் வர உள்ளதாகவும் அப்போது மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுடன் வர உள்ளதாகவும் தெரிவித்துவிட்டு புறப்பட்டார். புதுவையில் அரசு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் தற்போது ராகுல் காந்தி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். Sir, I'm here. Good afternoon, sir. Where? Sir, I'm here. Okay, yeah. I'm Mahavidya from the Department of French. Do you have concrete plans
for the rehabilitation of rape victims? Sorry? Do you have concrete plans for the rehabilitation of rape victims? I think, well, of course, you would have concrete plans for the rehabilitation of rape victims, and it's important. But I think there are two elements to the issue of violence against women. The first is a legal issue, right? And so you have to have laws that protect women and laws that are strict when a woman is raped. And the second thing you have to do is you have to protect women by changing the way society looks at women. It's not possible to rehabilitate a woman who has been raped if the society does not treat her properly, right? And in our society, women who have been raped are treated badly. They are shamed, they are not treated with respect. So you have to also, in addition to changing the law, in addition to protecting them legally, you also have to make sure that society treats them with respect. And you have to change the way men think about women. Yes, and I'm committed to doing all those three things. That was wonderful. Thank you, sir. Next question, please. Sir, I'm here. Okay, listen. My name is not sir. Okay. My name is Rahul, so call me Rahul, please. Sir, you can call your principal sir, you can call your teachers sir, you call me Rahul. Okay? Maybe we can call you Rahul Anna. Yeah, you can call me Rahul Anna. That's good. Good afternoon, Rahul Anna. Myself Ryuma and I'm from Maths department. My question is, do you have friends other than political friends? Among them, how many of your girls and they are from which field? I have plenty of friends. I have plenty of friends who are not political. I also have some friends who are political. And then there are a lot of people who see me as their political enemy, but I view them as my political friends. And I have quite a few interests. You know me as a politician, but I have quite a few interests. And I have friends who have similar interests. So I sort of discuss those interests with them and do a lot of those things with my friends. So yes, I do have friends. Huh? What? Girlfriends. We'll leave that for another day. Next question, please. Yeah. Sir, I'm Vikeshwari. Rahul Anna. Here. Oh, there. Okay. I'll come back to you. Happy afternoon, Anna. Huh? Happy afternoon. Myself, Sri Shweta. I'm from Maths department. I'm very proud and I'm very happy to see you, sir. And my question is... You said sir again. Sorry, Anna. Sorry, Anna. A lot of women harassments and suppressing is seen all over. According to you, how can a woman fight with this? No, sorry, what was the first part of your... Harassments. Harassment. I think, first of all, you as a woman should just stand up to it. And you should not step back. If someone harasses you, do not let them. And you have much more power than you think. You have large number of friends who can help you. You have the legal system that helps you. You have many, many different places you can go. So you must never step back. If somebody is harassing you, if somebody is not giving you what is your due, you have to face them and challenge them. That's the first step. I mean, what little I know of you,
I don't think anybody has the guts to harass you. I think you're tough enough. I think you're tough enough that you can stand up to anybody. Right? You agree with me? And now when you agree with me about that you're tough enough to stand up to anyone? Yeah? And if anybody is harassing a friend of yours or another girl, then it is your responsibility to stand together with her and make sure they stop. And remember that I am also standing with you. And there are many, many men in this country who are standing with you and who will work with you, help you, and make sure that you're not harassed. Yeah? You might notice that I didn't say there are many men who will protect you. You notice that? And the reason I didn't say that is because you don't need anyone's protection. You can protect yourself. Good afternoon, Rahul ji. Here, No. back Where are of we? you. Here, sir. Okay, thank you. Good afternoon, Rahul ji. Myself, Bhuvaneshwari from Computer Science Department. What do you think of patriarchy? I don't like it. Is this a hindrance for women development? I'm actually a member of parliament from Kerala. And Kerala used to have a matriarchal system. Do you know that? Yes, sir. Right? In Kerala, they told me, I don't know if it's true or not, but they told me that if in certain communities, if the woman is tired of the husband, she takes his shoes and puts them outside her house and he has to leave. Have you heard of this? You've heard of this? No, sir. I think this is a good system. I think it's good. I think women புதுவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்போது புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவிகளிடம் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற குலாம் நபி ஆசாத்துக்கு நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் திமுக எம்பி திருச்சி சிவா இந்தியில் பாடியது இணையதளங்களில் தற்போது வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. டெல்லியில் தனியாக நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் அமிதாப் பச்சன் நடித்த கபி கபி திரைப்பட பாடலை ஹிந்தியில் பாடி அசத்தினார். விழாவுக்கு வந்திருந்த டெல்லி அரசியல்வாதிகள் நீங்கள் ஹிந்தியில் பாடுவீர்கள் என நினைத்து கூட பார்க்கவில்லை என பாராட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீரமுனியாண்டி திருக்கோவிலில் சந்தனக்காப்பு விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. மதுரை, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மாடுகள் மற்றும் குதிரைகள் போட்டியில் பங்கேற்றன. சீறி பாய்ந்த குதிரைகளும் மாட்டு வண்டிகளையும் பார்வையிட ஆயிரக்கணக்கானோர் வந்தனர். பார்வையாளர்கள் மீது ஒரு குதிரை வண்டி மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு தலா 20,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. துறை தேர்வு எழுத 50,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் சென்றதால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பட்டதாரி மற்றும் முதுநிலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற உதவும் துறை தேர்வுகள் இன்றும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளிலும் நடைபெறுகின்றன. இதில் பங்கேற்க இன்று 52,000 ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்லவில்லை. இவ்வாறு பள்ளிகளுக்கு செல்லாத ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பிற்கும் விண்ணப்பித்து விடுப்பு எடுத்துள்ளனர். இதனால் வகுப்புகளை நடத்த ஆசிரியர்கள் இல்லாமல் 12ஆம் வகுப்பை தவிர மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு பல இடங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது.
குஜராத்தில் சரக்கு ரயில் மோதி காயமடைந்த சிங்கத்திற்கு கால்நடைத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டம் ரஜூலா வனப்பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் ஆண் சிங்கம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு ரயில் சிங்கத்தின் மீது மோதியது. இதை பார்த்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் காயமடைந்த சிங்கத்தை மீட்டு சக்கர்பாக் உயிரியல் பூங்காவில் வைத்து சிகிச்சை அளிக்கின்றனர். சிங்கத்தின் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரி நிஷாராஜ் தெரிவித்துள்ளார். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அப்ளையன்ஸ் நிறுவனத்தின் 28வது கிளை கோவையில் திறக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்து வரும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அப்ளையன்ஸ் நிறுவனத்திற்கு தமிழகம் முழுவதும் கிளைகள் உள்ளன. இந்நிலையில் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் கட்டப்பட்ட நிறுவனத்தின் 28வது கிளையை நிறுவன அதிகாரிகள் ராஜா ரவிச்சந்திரன், அருள்குமார், அருண் கார்த்திக் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். துவக்க விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கு கோடைக்கால சிறப்பு விற்பனையும் தொடங்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் பின்பற்றும் இடஒதுக்கீட்டு முறையில் மத்திய அரசு தலையிடாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீட்டு சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி AM கன்வில்கர் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் மாநில அரசுகள் பின்பற்றும் இடஒதுக்கீட்டு முறையில் மத்திய அரசு தலையிடாது என கூறப்பட்டுள்ளது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.